நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். புத்தியுள்ள மனுஷன்னா யாருப்பா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நல்லா படிச்சு பாருமா. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். உனக்கே தெரிஞ்சிருக்குமே. சரி, நம்மளுக்கு தெரியறதை விட இதை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தினுடைய 24வது வசனத்துல புத்தியுள்ள மனுஷன் யார் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த 2026 நீங்கள் யாவரும் புத்தியுள்ள மனுஷனாக ஆண்டவர் உங்களை ஒப்பிட போகிறார். ஏனென்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் வாழ்வாகிய வீட்டினை, உங்கள் வாழ்வாகிய எல்லா காரியத்தையும் நீங்கள் கண்மலையாகிய இயேசுவின் மீது நீங்கள் கட்டும் பொழுது அது எப்படிப்பட்ட பெருங்காற்றும் பெருவெள்ளமும் எப்படிப்பட்ட சீரழிவுகள் வந்தாலும் அது அழிக்கப்படாமல் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் நாம் யாவரும் புத்தியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய வீட்டை கண்மலையாகிய இயேசுவினுடைய வார்த்தையின் மூலம் நாம் கட்ட வேண்டும். அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிள்ளைகளினுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், அல்லது நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு புதுசாக ஏதாச்சும் ஷாப்பிங் மால் அல்லது பொட்டிக் அல்லது ஒரு பெரிய கடைகள் அல்லது பெரிய தொழில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தையின் மீது நாம் கட்டப்படும் பொழுது நாம் புத்தியுள்ள மனிதர்களாக கருதப்படுவோம். இந்த ஆண்டில் பாருங்களேன், நீங்க எல்லாரும் புத்தியுள்ளவர்கள் என்று அநேகர் உங்களை பாராட்டி புகழத்தக்க ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். என்னமா புரிஞ்சுச்சா? இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Wish you Happy New Year.